நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு மொமெண்ட்டுக்கான ப்ரோமோ வந்துருச்சு. 3வது ப்ரோமோவில் கிளியராக காட்டிட்டாங்க. கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு எந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னா, போன சீசனில் ஜாக்லின் போனப்போ எப்படி இருந்துச்சோ அதை விடவும் அதிகமான ஒரு எமோஷன்ஸ் இந்த ஒரு சம்பவம் நமக்கு கொடுக்குது. ஏன்னா ஜெயிக்க வேண்டிய ஒரு நபர் இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்தில் அவர் கையில் 50 லட்சம் பணமும் அந்த டைட்டிலும் இருந்திருக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சி அவர் மேலே வருத்தப்பட்டு அழுவுறதா, இல்லை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவரை கன்சோல் பண்ணுறதை பார்க்குறதா, பிக் பாஸ் பேசக்கூடிய விஷயங்களை கேட்டு அழுவுறதா, இது எதுவுமே புரியலை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் கானா வினோத் அவர்களை மற்றவர்கள் பணப்பெட்டி எடுக்க தூண்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். யார் என்ன சொன்னாலும் கானா வினோத் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது அரோரா அவர்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கானா வினோத் பெட்டி எடுத்த பிறகு. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு என்னடா இது இது சரி இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போது அந்த டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த டாஸ்கின் இறுதியில் தான் இந்த சம்பவம் நடக்குது. முதல்ல என்ன டாஸ்க்குன்றதை நம்ம பார்த்துருவோம். பணப்பெட்டிக்கான இன்றைய டாஸ்க் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு பேங்க் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி தான் டீம் யோசிக்கிறாங்கன்னு தெரில. இந்த டாஸ்கில் நீங்கள் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆல்ரெடி 13 லட்சம் இருக்கா, 6 லட்சம் அப்படின்னா 19 லட்சம் கிட்ட வரும். கரெக்டாக? ஸோ 19 லட்சம் பணம் இன்றைக்கி வரப்போகுது. டாஸ்க் என்ன மாதிரி டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலம்பணுமா. இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் புலம்பணும், கன்ஃபஸ் பண்ணணும். எதை பற்றி வேணாலும் நீங்கள் பேசலாம். நீங்கள் புலம்புறது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற பணம் கொடுக்கப்படும். நீங்கள் புலம்புறது ஒருவேளை நல்லா இல்லை, போர் அடிக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் பாவக்காய் ஜூஸ் கொடுக்கப்படும். அந்த பாவக்காய் ஜூஸை நீங்கள் இந்த டாஸ்க் முடிஞ்சிட்ட பிறகு குடிக்கணும். குடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டது. ஸோ இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது. முதல்ல விக்கல்ஸ் விக்ரம் அவர் தான் போய் புலம்புறாரு. ஆஸ் யூஷுவல் அவர் யாரை பற்றிலாம் புலம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா பற்றி புலம்புறாரு, திவ்யாவை பற்றி புலம்புறாரு. அவர் இந்த வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்களை பற்றி புலம்புன்னு புலம்புறாப்புல. அதாவது பிக் பாஸ் மேலேயே புலம்புறாப்புல. ஸோ அவருக்கான பணங்கள் கொடுக்கப்பட்டது. 60,000 ரூபாய் அவர் சம்பாரிச்சிட்டு வந்தாப்புல. 2 ஷார்ட் பாவக்காய் ஜூஸ் கொடுத்தாங்க. அடுத்து அரோரா வந்தாங்க. இது எதுக்குமே லாய்க்கு இல்லை. அரோரா எதுக்குமே லாய்க்கு இல்லை. டிடிஎஃப் கூட தன்னுடைய சொந்த முயற்சினால அவங்க ஜெயிக்கலை. அவங்களுக்கு விட்டு கொடுத்தது சபரி. இந்த டாஸ்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் பணம், 6 கிளாஸ் பாவக்காய் ஜூஸ். புலம்ப சொன்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே அரோராவுக்கு ப்ளஸ்ஸே வாய் தான். அதை கூட அங்கே பேச வரல மேடம்க்கு. 20,000 ரூபாய் மேடம் ஜெயிக்கிறாங்க. அடுத்து இப்போ சாண்ட்ரா அவர்கள், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் சாண்ட்ரா அவர்கள் போயிருக்கிறாங்க. சரிங்களா? எனக்கு என்னமோ இது ஆர்டர் மாதிரி போய்கிட்டு இருக்கு. விக்கல்ஸ் விக்ரம், அரோரா, சாண்ட்ராவை எப்படியோ கொண்டு போகிறாங்க டாப் 4க்கு. அடுத்து மேபி சபரி வரலாம், அதுக்கடுத்து திவ்யா வரலாம், கடைசியாக கானா வினோத் வரலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது ஆர்டர் படி எனக்கு போகிற மாதிரி தோணுது. பார்க்கலாம். இப்போது இந்த டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. 3வது ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பணப்பெட்டியில் 18 லட்சம் ரூபாய் மொத்தமாக பணம் சேர்ந்துருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அரோரா அவர்கள் பணப்பெட்டிக்கிட்ட போயிட்டு முத்தம் கொடுத்துட்டு எடுத்துறவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எடுத்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு பக்கத்திலே தான் கானா வினோத் நின்றுட்டு இருக்கா. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு எடுத்துடுறாப்புல. எனக்கு அந்த சமயம் வரைக்குமே எனக்கு அரோரா மேலே சந்தேகம் வரலை. பணப்பெட்டியை கானா வினோத் எடுத்துட்ட பிறகு அரோரா சிரிக்கிறாங்க. அதாவது அந்த சிரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிச்சிட்டோம். இந்த சந்திரமுகி படத்தில் ரஜினி இறங்கி வருவார் படிக்கட்டில். அப்போ அவர் கண்ணில் ஒரு தேஜஸை பார்த்தேன். அந்த சாமியார் சொல்வார், எதையோ சாதித்த ஒரு வெறி அவருடைய கண்ணில் இருந்துச்சு. அந்த மாதிரி எதையோ சாதித்த ஒரு வெறி அரோரா கண்ணில் நான் அந்த சமயத்தில் பார்த்தேன்.
இப்போ கூட நான் கானா வினோத்தை தான் ப்ளேம் பண்ணுவேன், எடுத்தது அவரோட தப்பு. இப்போது எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை எடுக்க தூண்டியது எதுவாக இருக்கும் அப்படின்னா, எங்கே அரோரா எடுத்துகிற போகிறாலோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இவர் எடுத்துட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. எடுத்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து அவர் ரியாக்ட் பண்ணிட்டாப்புல, எடுத்துட்டாப்புல. இது ஒரு விதமான ஒரு மைண்ட் கேம். ஏற்கனவே இந்த பணப்பெட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அரோரா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. அப்போ கானா வினோத் இன்னைக்கு காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு குழப்பத்திலே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. மனசுக்குள்ளே எதையோ அந்த மனுஷன் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல. அது என்னன்றது நமக்கு தெரியலை. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவர் வந்து எதுக்காக பணப்பெட்டி எடுத்தாருன்ற ரீசனுமே அவருக்கு தான் தெரியும். ஆனால் அந்த புலம்பலை தாண்டி இது அவர் வந்து உலாத்தி இருக்கிறத தாண்டி அவருக்கு பிரச்சனைகள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திவாகர் மூலமாக ஏகப்பட்ட மன அழுத்தங்கள் அவருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வரும்பொழுதே அவர் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்றுக்கலாம். இவன் இருக்கிறான்டா, இவன் முன்னாடி நம்ம போகக்கூடாது, இல்லை இவனை தாண்டி நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் என்ன ரீசனுக்காக அந்த பணப்பெட்டி மீது அவர் கை வச்சாருன்னு தெரில. அரோரா சிரிக்கிறத பார்த்தா எனக்கு லிட்ரலாக வந்து எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எல்லாருமே அழுகுறாங்க. சபரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாப்புல, திவ்யா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் பேர் என்ன, பிரவீன் அழுகுறாப்புல, ரம்யா அழுகுறாங்க, வியானா அழுகுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் யாருன்னு. கானா வினோத் அவர்கள் கதறி அழுகுறாரு. சீரியஸாக அதை பார்க்க முடியல. இத்தனை நாள் வந்து அவர் அழுதுருக்காரு, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன அழுகையாகத்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அழுகுறாரா என்னன்னு தெரில. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்னு தெரில. ஒரு வார்த்தை சொன்னார், என் கஷ்டத்துக்கு இந்த பணம் போதும் அப்படின்னு சொன்னார் அந்த மனுஷன். சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு வேர்ட்ஸ் வந்து அவர் வாயிலேருந்து வரும்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து எல்லாருக்கும் குடும்ப கஷ்டங்கள் இருக்குது, குடும்ப கஷ்டங்கள் இல்லாத யாருமே இல்லை. அவர் வந்து ஒரு லூசர் தான், நான் அதில் நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பெயின் இருக்கு இல்லையா, அந்த பெயின் ப்ளஸ் அரோரா அவர்கள் வந்து ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. இப்போது ஒரு பொருள் இல்லாதவனுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். இப்போ அரோரா கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தினுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. அரோராவுக்கு தேவை பாசம். ஸோ அந்த பாசத்தை காட்டி ஒருத்தவங்க டெம்ப்ட் பண்ணாங்க அப்படின்னா அரோராங்க விழுந்துருவாங்க. கானா வினோத்துக்கு கோடியாக பாசம் காட்டுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, பணம் இல்லை. அப்போ பணம் இல்லாத அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பணத்தை கண் முன்னாடி காட்டி 18 லட்சம் அப்படிங்கிறது அவருக்கு நிஜமாக பெரிய ஒரு காசாக தான் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவர் வந்து அந்த 18 லட்சத்தை பார்த்துட்டு டைட்டிலை வந்து அவர் வந்து யோசிக்கவே இல்லை. டைட்டிலுக்கு வந்து 50 லட்சம் வரப்போகுது, அது வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றத அவர் யோசிக்காமல் எங்கே இந்த 18 லட்சம், உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? ஒரு வாரம் நீ வெயிட் பண்ணினா உனக்கு 50 லட்சம் கிடைக்க போகுது. ஆனால் அது அவருக்கு பெருசாக தெரியல. இப்போது என் கையில் இருக்கிற இந்த 18 லட்சம் என்னை விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா அதான் சொல்கிறேன், வறுமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். இந்த பொண்ணு வந்து டெம்ப்ட் பண்ணுறா, நான் எடுத்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கானா வினோத் அவர்களுக்கு இவ்வளோ பணத்தை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த சமயத்தில் அவர் வந்து அவர் மனைவியை யோசிச்சிருப்பார், அவங்க குழந்தைகளை யோசிச்சிருப்பார், கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களை யோசிச்சிருப்பார். யோசிச்சு அவர் டக்குன்னு இவன் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் அவசரப்பட்டு எடுத்துட்டார். மேபி அரோரா வந்து சும்மா இருந்திருந்தா அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவரை உசுப்பேத்தாமல் இருந்திருந்தா மேபி அவர் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எடுத்துட்ட பிறகு உங்களுக்கு சிரிப்பு கேட்குது. இவ்வளவு நேரம் நேற்றுல இருந்து நான் மற்றவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டி எடுத்ததுக்கான காரணம் அரோரான்னு சொல்லும்போது நான் அதை நம்பலை, நான் அதை ஏற்றுக்கலை. யார் என்ன சொன்னாலும் அவர் அங்கே யோசிச்சிருக்கணுன்றதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போயுமே எனக்கு ஒரு செகண்ட் கானா வினோத் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இங்கே அரோரா ரொம்ப ஸ்மார்ட்டாக அவருடைய ஒரு வீக்னஸ், இப்போ ஏங்க கஷ்டப்படுறவனுக்கு தான் பணத்தினுடைய வேல்யூ தெரியும், அந்த வீக்னஸை இவங்க வந்து கரெக்டாக பேசி ஒரு மாதிரி அவரை வந்து ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணிட்டாங்க. நான் பிரெயின் வாஷ்ன்னு சொல்ல மாட்டேன், டெம்ப்ட் ஆக்கி விட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயத்து மேலே டெம்ப்ட் ஆகுங்க. இப்போ ஒன்றுமே இல்லாத, இப்போது ஒருத்தர் வந்து யாசகம் வாங்கிட்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு 3-4 நாளாக சாப்பிடல, அவர் கையில் நீங்கள் ஒரு பிரியாணி பொட்டலத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதை காட்டி நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய சொன்னீங்கன்னா செஞ்சிருவார். ஏன்னா அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்தில் அந்த பசி, ஐயோ சோறு கிடச்சிருக்கு, அதை நம்ம விட்டுறக்கூடாது, இதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த இடத்துல இருக்கும். அதான் டெம்ப்ட், அந்த பசி, அந்த டெம்ப்ட் இருக்கும். அப்படித்தான் வினோத் அவர்களுக்கு அந்த பணத்தின் மீது உள்ள அந்த தேவை, அது ஆசைன்னு சொல்ல மாட்டேன், பணத்தினுடைய தேவை அவரை இந்த தவறான முடிவெடுக்க வச்சிருக்கு. நிஜமாவே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது லைவில் நடக்கும்போது எத்தனை பேர் உடைய போகிறாங்கன்னு தெரியலை. கண்டிப்பாக பல பேர் உடைவாங்க. பிக் பாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு கானா வினோத்துக்கு, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு நல்லா விளையாடிருக்கீங்க இந்த கேம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் வினோத் அவர்களுக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக நாளைக்கு வினோத் அவர்கள் ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கான ஏவிஸ் ப்ளே செய்யப்படும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் அந்த ஏவி இருக்கும். கண்டிப்பாக பெரிய ஏவியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஃபைனலிஸ்ட் இல்லையா, ஃபைனலிஸ்ட்டுக்கெலாம் ஏவியினுடைய டியூரேஷன் அதிகமாக்குவாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை மக்களே, எனக்கு ஒரே ஒரு ஆசை, ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அரோரா ப்ளே பண்ணி கானா வினோத்தை பணப்பெட்டி எடுக்க வச்சுட்டாங்க. எஸ், ஷீ இஸ் டேலண்டட். ஆனால் மக்கள், வெளியில் இருக்கக்கூடிய மக்கள், சேனல் அரோராவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம மனசு வைக்காமல் அது நடக்காது. இவ்வளவு ஸ்மார்ட்டாக ஒருத்தருடைய வெற்றியை நீங்கள் பறிச்சிட்டிங்கல்ல, நீங்கள் ஜெயிக்கக்கூடாது, அரோரா ஜெயிக்கக்கூடாது. அதே மாதிரி சபரி அவர்களும் ஜெயிக்கக்கூடாது. சபரியுடைய வெற்றி என்பது என்னை பொறுத்தவரை திவாகரனுடைய வெற்றியாகத்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த திவாகர் கானா வினோத்தை ஜெயிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக சபரி தான் ஜெயிக்கணும்னு கேமராவில் போய் பல இடங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறான். ஒருவேளை சபரி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கானா வினோத் திவாகர் கிட்ட தோற்றுருவார். நீங்கள் யார்கிட்ட தோத்தாலும் பரவாயில்ல, திவாகர் கிட்ட கானா வினோத் தோக்கக்கூடாது. அதே மாதிரி கானா வினோத் வெளியில் போகும்போது உங்களுக்கு அது ஆக்சுவலாக உங்களுக்கு சந்தோஷம், விக்கல்ஸுமே சந்தோஷப்படுவார். ஏன்னா ஒரு இடம் காலியாகுதில்ல. அங்கே எனக்கு தெரிஞ்சு ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட அன்பை பகிர்ந்த சபரி அவர்களும் திவ்யா அவர்களும் தான் எனக்கு தெரிகிறாங்க. மற்ற கண்டஸ்டன்ட் மீதி இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் யாருக்கும் கானா வினோத் இப்படி பண்ணிட்டாருன்றதில் வருத்தம் இல்லை. முக்கியமாக அரோரா, சிரிக்கிறே நீ, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இப்போ இந்த சிரிப்புக்கு பின்னாடி அரோராவுடைய அந்த வில்லத்தனம் தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க, வெளியில் அரோராவுடைய ஃப்ரெண்ட் ரியா, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அரோரா தான் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு அவங்க இப்போயே போஸ்ட் போட்டாங்க. பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.